Okay, so last class ng for பத்தி பார்த்திருந்தோம், right? So ng for இருக்க local variables name என்ன சொல்லுங்க? Index, first, last, odd, even. Okay, index data type. Index data type number. மற்றது எல்லாமே booleans. True or false தான் கிடைக்கும். இண்டெக்ஸ் மட்டும் என்ன கிடைச்சிட்டு வரும்? நம்பர் கிடைச்சிட்டு வரும். என்ன வேல்யூ கிடைச்சிட்டு வரும் இண்டெக்ஸ்ல? கரண்ட் ஐடென்டிட்டி அரே இண்டெக்ஸ் நம்பர். கரண்டா நீங்க என்ன அரே வந்து ng ஃபார்முலா பாஸ் பண்ணிருக்கீங்களோ அது என்ன ஐட்ரேஷன் நடந்துட்டு இருக்கோ அந்த ஐட்ரேஷனோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு எதுல கிடைச்சிட்டு வரும்? இண்டெக்ஸ் வேரியபிள்ல கிடைச்சிட்டு வரும். ரிமைனிங் எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே ரைட். ng ஃபார் அப்படிங்கிறது எப்பெல்லாம் வந்து கம்பைல் பண்ண ட்ரை பண்ணும், which means எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்? எப்பெல்லாம் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் அரேல அப்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அதை தாண்டி எப்பெல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்? ng ஃபார் மீது எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ரைட்? ஸோ எப்பெல்லாம் ஒரு சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும்? எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்? ஈவென்ட் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து வித்தின் அ காம்பனண்டா இல்லாட்டி ஆல் ஓவர் த அப்ளிகேஷனா? ஆல் ஓவர் த அப்ளிகேஷன். ஓகே, ஆல் ஓவர் த அப்ளிகேஷன்ஸ்ல எங்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆகுதோ அப்பெல்லாம் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும். வேற டைமர் அண்ட் தென் சொல்லுங்க. வேற டைமர் ஃபங்க்ஷன்ஸ் செட் டைம் மட்டும் செட் இன்ட்ரோல ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன கால் ஆகும்? சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும். பார்த்தோம்ல, பார்க்கமே கேட்குறேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அப்புறம் என்ன? அஜாக்ஸ் கால் ரிசோர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலே என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும். ஓகேவா? கூட்டமா இருந்துச்சு தெரியாது, நம்ம மட்டும் தனியாக இருந்தால் மாட்டிக்கணும், அதனால சொல்லிடணும். சரியா? சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ng கிளாஸ். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்? ng கிளாஸ் வச்சு என்ன பண்ணோம்? பேர்லயே கிளாஸ் என்ன பண்ணோம்? பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் ரன் டைம்ல ஒரு எலமெண்ட்ல நான் ஒரு கிளாஸ் வந்து அட்டாச் பண்ணணும், நான் இல்லை ஒரு கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ng கிளாஸ். அப்படிதானே? எப்பெல்லாம் ஆடுங்கிற அந்த ஓங்கிற லோக்கல் வேரியபிள் எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வருதோ அப்பெல்லாம் வந்து ஆடுங்கிற ஒரு கிளாஸை ஆட் பண்ணியிருந்தோமா? எப்பெல்லாம் ஈங்கிற ஒரு வேரியபிள் ட்ரூவா வருதோ அப்பெல்லாம் ஈவன்கிற ஒரு கிளாஸ் என்ன பண்ணியிருந்தோம்? ஆட் பண்ணியிருந்தோம். அதுதானே யூஸ் பண்ணியிருந்தோம். ng கிளாஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கும்போது இங்க நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்களோ அதுதான் அங்க வரும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறது. ஓகே, தயவுசெய்து வாய்ப்புன்னு சொல்லுங்க. ng கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல ஒரு கிளாஸை வந்து நான் அட்டாச் பண்ணணும், இல்ல கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது அந்த கிளாஸை நான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா என்ன டைரக்ட் யூஸ் பண்றோம்? ng கிளாஸ். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஒரு ரெட் கலர் டாட் வரும். அது எப்போ வரும்னு சொல்லிட்டீங்கன்னா, நோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணும்போது அந்த ரெட் கலர் டாட் வரும். எப்பவுமே அந்த கிளாஸ் ஆட் ஆகிருக்கலாமா? ஆட் ஆகிருக்கக்கூடாது. எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போதான் அதுல ஒரு நோட்டிஃபைடு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ வந்த உடனே என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த எலமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ng கிளாஸ் ஆட் பண்ணிட்டு நோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு உண்டான கண்டிஷன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த ரவுண்ட் என்ன ஆகும் சொல்லிட்டுனா ரெட் கலர் என்ன ஆகும்? ஹைலைட் ஆகும். நோட்டிஃபிகேஷன் சப்போஸ் ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ஃபால்ஸ் பண்ணிடும். அப்போ இதை ஃபால்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த கிளாஸ் இந்த எலமெண்ட்ல இருந்து என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிடும். அப்போ அந்த ரெட் கலருங்கிற ப்ராடர் என்ன ஆகிடும்? அது போயிடும். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம்ல சினாரியோக்கு வந்து ng கிளாஸ் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ng ஸ்டைல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? based on some conditions run timeல some inline styles attach பண்ணனும். inline styles வந்து நான் ரிமூவ் பண்ணனும் அப்படினு சொன்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்? ng style. இங்க பாத்தீங்க அப்படினா நான் டிஃபால்ட்டாவே green சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, டிஃபால்ட் என்ன கொடுத்திருக்கேன்? green சொல்லி. பட் நேத்து நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து 8 இல்ல 10 தாண்டி போனா மட்டும் தான் கலர் வந்து என்ன ஆகணும்? டெக்ஸ்டோட கலர் வந்து என்ன இருக்கணும்? அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம உங்களுக்கு என்ன எழுதணும்? கண்டிஷன் எழுதணும். ஸோ இங்கேயே நான் உங்களுக்கு கண்டிஷன் எழுதி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஈவன் ரோவா இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்டோட கலர் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர்ல காமிக்க போறோம். ஆட் ரோவா இருந்துச்சுன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து ஒரு ரெட் கலர்ல காமிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன் எழுத போறோம். என்ன?
என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஈவன் ரவுண்ட் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர்ல இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா கண்டிஷன் சொல்ல போறோம். டெர்னரி ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் என்ன சொல்லுங்க? Question mark the expression if the condition is true, colon the expression if the condition is failed. Okay, right. இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஈங்கிறத நம்மளோட கண்டிஷன் வச்சிருக்கேன். அப்போ ஈ ட்ரூ ஆச்சு அப்படின்னா நான் என்ன கலர் அப்ளை பண்ண போறேனோ அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கலர் என்ன கலர் தான் இங்கே கொடுத்துட்டேன். கலரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு என்ன கலர்னு சொன்னோம் நம்ம? ஒயிட். அப்போ இந்த இடத்துல போயிட்டு என்ன கொடுத்துருக்கேன் நான்? ஒயிட். சப்போஸ் இந்த ஈங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன கலர் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ஜி ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? அப்போ இதில் ஒரு இன்லைன் ஸ்டைல் வந்து என்ன ஆக போகுதுன்னா அப்ளை ஆக போகுது. என்ன இன்லைன் ஸ்டைல் அப்ளை ஆக போகுது? கலருங்கிற இன்லைன் ஸ்டைல் அப்ளை ஆக போகுது. ஸோ என்ன இந்த கலர் வந்து அப்ளை ஆக போகுது அப்படின்னா எப்போல்லாம் எனக்கு இந்த ஈங்கிற இந்த லோக்கல் வேரியபிள் ட்ரூ ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு ஒயிட் கலர் அப்ளை ஆக போகுது. ஈங்கிறது எப்போல்லாம் ஃபெயில் ஆகுதோ அப்போ இதே இதில் ரெட் கலர் வந்து என்ன ஆகுது? அப்ளை ஆக போகுது. ஸோ பாருங்க, ஃபைல் போயிட்டு நான் சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசர் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஓகே கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் ரோஸ்லாம் ஒயிட் கலர், ஆர் ரோஸ்லாம் என்ன கிடைச்சிச்சு? ரெட் கலர்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதை நான் இன்ஸ்பெக்டர் எனக்கு கொடுத்து காமிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த ஸ்டைல்ஸ் அதுக்கு அப்ளை ஆயிருக்கு பாருங்க. சரிதான்? ஸ்டைல் கலர் ஒயிட், ஸ்டைல் கலர் ரெட், ஸ்டைல் கலர் ஒயிட், ஸ்டைல் கலர் ரெட்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ டைனமிக்கா ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் ரிமூவ் பண்ண முடியும்னா என்ன யூஸ் பண்ணுங்க? என்ஜி ஸ்டைல். பட் மோஸ்ட்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்லைன் ஸ்டைல்ஸ் நம்ம யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால இந்த என்ஜி ஸ்டைலை நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரேர். பட் என்ஜி கிளாஸ்ங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சப்போஸ் இதுலேயே நான் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? ஒரு கிளாஸ் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிருச்சோம் அப்படின்னா அப்படி கமா செப்பரேஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ எனக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெண்டு கிளாஸோட கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு எலமெண்ட்ல நீங்க எத்தனை கிளாஸ்னாலும் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். இந்த ஸ்பேஸ் செப்பரேஷன்ல நீங்க கமா செப்பரேஷன்ல இங்க எவ்வளவு கிளாஸஸ்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த வேல்யூஸ்லாம் ட்ரூ ஆகுதோ அந்தந்த கிளாஸஸ் எல்லாமே அந்த எலமெண்ட்ல அதுவே ஸ்பேஸ் செப்பரேஷன் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? ஆட் பண்ணி கொடுத்துரும். அதனால ஒரு எலமெண்ட்ல எத்தனை கிளாஸ்னாலும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? ஆட் பண்ணிக்க முடியும். கிளியரா? இப்போ இந்த ப்ராக்டிகல் பண்ணிடலாம் தானே? ஓகேவா? டெக்ஸ்டோட கலர் ஆட் பண்றது. ரைட், சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சரல் டேரக்டிவ் வந்து பார்த்துருக்கோம். கரெக்டா? என்னது? ngFor அண்ட் ngIf. ngIf அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு? சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த டாமை கிரியேட் பண்ணலாமா வேண்டாமா? சப்போஸ் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ அந்த டாமை என்ன பண்ணிடும்? அதுவே ரிமூவ் பண்ணி. ngFor என்ன பண்ணிச்சு? ஒரு அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸோட வேல்யூஸை பேஸ் பண்ணி நீங்க எந்த டாம்ல போயிட்டு இந்த ngFor அட்டாச் பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் அந்த டாம் சப்போஸ் அதுக்குள்ள ஏதாவது சைல்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சைல்டு எல்லாத்தையும் என்ன பண்ணி கொடுக்கும்? உங்களுக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துச்சு. ரைட்? அப்போ ngIf அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒர்க் ஆச்சு. ngFor அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்னாச்சு? ஒர்க் ஆச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம ஜாவா சுவிட்ச் கேஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ng switchன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. ng switchங்கிற ஒரு டைரக்டிவ். டைரக்டிவ் அப்படின்னாலே டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குமா இல்லாட்டி வியூல இருக்குமா? டைரக்டிவ் எங்க யூஸ் பண்ணுவோமா? டைப் ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுமா வியூல யூஸ் பண்ணுவோமா? 100% என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? வியூல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டைரக்டிவோட டெஃபினிஷன் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் டு டாம். அப்ப டைரக்டிவ் என்ன பண்ணும்? டாமுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். டாம்ங்கிறது ஆல்வேஸ் அவர் வியூ தான். ஓகே, ரைட். அப்ப இந்த இடத்துல ng switchங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட வியூல போயிட்டு சம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சுவிட்சை பத்தி இந்த இடத்துல ஒரு ஓவரியா பார்த்துடலாம். ஸோ சுவிட்சோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன். கரெக்டா? ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நிறைய கேஸ் எழுதிடும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கேஸ் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து என்ன? பிரேக். இதே மாதிரியே கேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் எழுதியிருப்போம். ஓகே, ஸோ அதுல என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது. லாஸ்ட்ல என்ன எழுதியிருப்போம் சொல்லிட்டீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதியிருப்போம். கரெக்டா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ இந்த கேஸ்ல ஏதாவது இந்த கேஸ் வேல்யூல மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க பாஸ் பண்ணிருக்கிற வேல்யூ எந்த கேஸ்லயுமே மேட்ச் ஆகலன்னா டிஃபால்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆயிடும்? டிஃபால்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிடும். இதே தான் நம்ம இப்போ எதில் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ng switchல பார்க்க போறோம்.
பட் இதை நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லெவலில் இல்லை டைப்ஸ்கிரிப்ட் லெவலில் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சுவிட்சை நம்மளோட வியூ லெவலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டைரக்ட்லி எப்படின்னாலே ஆல்வேஸ் என்ன லெவல் தான், டாம் லெவல் தான். ஸோ நம்ம வியூவில் போய் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எந்த சுவிட்ச் அப்படிங்கிற என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ஜிஎஃப் எதுக்கு யூஸ் பண்ணணும், ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான், ரைட். என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது நான் ஒரு டாமை கிரியேட் பண்ணுறேன். சப்போஸ் என்னோட கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ்ல இருக்கிற இன்னொரு டாமை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான் என்ஜிஎஃப். பட் உங்ககிட்ட நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. நான் ஒவ்வொரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு டாமை நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்னொன்னுக்கும் போயிட்டு என்ஜிஎஃப் போட்டு பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நீங்க எதில் எழுதிடலாம், ஒரு சுவிட்சுக்குள்ள எழுதிடலாம். அதே தான் நம்ம முன்னாடி சுவிட்ச் கேஸாக தானே பார்த்துருப்போம். ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டு எல்சிஎஃப்லையும் பண்ணியிருந்தோம், சுவிட்ச்லையும் பண்ணியிருந்தோம், கரெக்டா. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த 4 பிளாக்ல அடுத்த டைம் எத்தனை பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போகுது, ஒண்ணுதான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ உங்ககிட்ட நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல நான் அடுத்த டைம் ஒரு கண்டிஷன் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியும் அந்த அதுல என்ன வேல்யூ பாஸ் ஆகிட்டு வரப்போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டைரக்டா என்ன யூஸ் பண்ணிடலாம், சுவிட்ச். அப்போ நீங்க ரெண்டு டாமை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, என்ஜிஎஃப். இல்ல என்கிட்ட 4 பிளாக் இருக்கு, என்கிட்ட வர்ற வேல்யூ பேஸ் பண்ணி நான் ஒரு பிளாக் தான் நான் கிரியேட் பண்ண போறேன், மற்ற 3 பிளாக் நான் கிரியேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுங்க, என்ஜி சுவிட்ச். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய பேஜ்ல இருக்குங்க, பழைய பேஜ் நினைக்கிறேன். நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 டேப் இருக்கு, கரெக்டா. ஓவர்வியூ, கோர்ஸ் கண்டென்ட், ப்ரோக்ராம் டீடைல்ஸ், ரிவ்யூஸ் சொல்லிட்டு பை டிஃபால்ட்டா எந்த பிளாக்கை காமிக்கிறாங்க, கோர்ஸ் கண்டென்ட் பிளாக்கை தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஓகே, சப்போஸ் ஒரு யூசர் போயிட்டு இந்த ஓவர்வியூ சொல்லிட்டு கிளிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டேபையும் ஹைட் பண்ணிட்டு ஓவர்வியூ டேப் தான் என்ன பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. மறுபடியும் ஒருத்தர் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றாரு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் டீடைல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் நான் ரிவ்யூஸை கிளிக் பண்ணேன்னா அதே கான்செப்ட் தான், ரைட். ஸோ இதே தான் இப்போ நம்ம எங்கே அப்ளை பண்ண போறோம்னா என்ஜிஎஃப்ல என்ன பண்ண போறோம், நம்ம அப்ளை பண்ண போறோம். 4 பிளாக்ல அடுத்த டைம் எத்தனை பிளாக் காமிக்க நம்ம ஒரு பிளாக் தான் நம்ம காமிப்போம், ஓகேவா, ரைட். இதை வந்து அவங்க எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அவங்க ஜேக்வரியில பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க பண்ணியிருக்க இந்த ஜேக்வரிக்கும் இப்போ நம்ம பண்ண போற அந்த என்ஜி சுவிட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த லாஜிக் வந்து ஜேக்வரியில எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளேயே இந்த 4 பிளாக் அப்படியே இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த 4 பிளாக்குமே இப்ப எந்த டெம்ப்ளேட்குள்ள இருக்கு, இந்த டெம்ப்ளேட்குள்ள இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க எந்த டேபை கிளிக் பண்றீங்களோ அதை மட்டும் ஷோ பண்ணிட்டு மற்ற 3 ஹைட் பண்ணிடுறாங்க. ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைல் டிஸ்பிளே நன் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க எந்த பிளாக்கை கிளிக் பண்றீங்களோ அதை மட்டும் ஷோ பண்ணிட்டு மற்ற 3 என்ன பண்ணிடுறாங்க, ஹைட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஜேக்வரியில வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆங்குலர்ல இதை பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் அவங்க எதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க, கோர்ஸ் கண்டென்ட். எனக்கு கோர்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் அந்த இடத்துல கிரியேட்டே ஆயிருக்கும், மற்ற 3 எனக்கு கிரியேட்டே ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னா எனக்கு தேவையில்லாத ஒரு டெம்ப்ளேட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டேன், நான் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் எப்போ ப்ரோக்ராம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேனோ அப்போ கோர்ஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ப்ரோக்ராம் டீடைல்ஸ் என்ன பண்ணுவேன், நான் ஆட் பண்ணுவேன். அப்போ என்னோட டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டாமை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்குமே தவிர எனக்கு தேவையில்லாத நான் இதுக்கு அடுத்து பார்க்க போற டாமெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு அதை என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஓகே, யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கோர்ஸ் கண்டென்ட் பார்க்குறாரு, அவர் எதுவுமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு அவருக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அவரோட ப்ரௌசர்ல எதுக்கு நம்ம இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டா. ஸோ இப்படிதான் என்ஜி சுவிட்ச் என்ன ஆக போகுது, ஒர்க் ஆக போகுது. அப்போ என்ஜி சுவிட்சுக்குள்ள இது ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேஸ். அப்போ என்னோட கேஸ் வேல்யூ எப்போ ஓவரின்னு சொல்லிட்டு வருதோ அப்போதான் இந்த பிளாக் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். ஷோ பண்றது கிடையாது, கிரியேட் பண்ண போறேன். எப்போ நான் என்னோட கேஸ் வேல்யூ வந்து கோர்ஸ் கண்டென்ட் சொல்லிட்டு வருதோ அப்போதான் அந்த கோர்ஸ் கண்டென்ட் கேஸே பிளாக்கே என்ன பண்ண போறேன், நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ப்ரோக்ராம் டீடைல்ஸ் வந்தது அப்படின்னா இந்த பிளாக், ரிவ்யூஸ் சொல்லிட்டு வந்தது அப்படின்னா இந்த பிளாக். ஸோ புரியுதா என்ஜிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ என்ஜிஎஃப்குள்ள இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். இந்த கேஸ் ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். ஏன்னா கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் டாமை கிரியேட்டே பண்ண போறோம். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து எனக்கு இது ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டாமை நம்ம என்ன பண்ணிட போறோம்னா வியூல இருந்து தூக்கிட போறோம். அப்போ டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் நம்ம சேஞ்ச் பண்றோம்ல, அப்போ என்ஜி சுவிட்சுக்குள்ள இருக்கிற அந்த டைரக்டரிஸ் எல்லாமே என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டரி தான் இருக்க முடியும், ஸ்ட்ரக்சர் டைரக்டரி தான் இருக்க முடியும். ஓகேவா, ஒர்க் பண்ணலாமா. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 2 பட்டன் வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி டேப் ஓகே அந்த மாதிரி டேப் மாதிரி நம்ம ஒரு 2 பட்டன்ஸ் வச்சுக்கலாம் டேபுக்கு பதிலாக. ஓகே ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ். பை டிஃபால்ட்டாக பர்சனல் டீடைல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். எப்போ நான் கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லி கிளிக் பண்ணுறோனோ அப்போ தான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஷோ அண்ட் ஹைட்னு சொல்லக்கூடாது, அப்போ தான் என்ன பண்ண போகிறோம், கிரியேட்டே பண்ண போகிறோம். அப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வேலையை எனக்கு ஃபெயில் ஆகும். அப்போ பர்சனல் டீடைல்ஸ் என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 பட்டன்ஸ் தேவைப்படுது, நல்லா பார்த்துக்கோங்க. ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான சினாரிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லாகின் பேஜ் அது ஒரே காம்போனன்ட். என்ன காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் காம்போனன்ட். ஓகே, இது கீழே நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்ன காம்போனன்ட் அது, லாகின் காம்போனன்ட். அந்த லாகின் காம்போனன்ட்ல தான் ஓகே அந்த லாகின் காம்போனன்ட்ல தான் நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லாகின் பண்றதுக்கு உண்டான ஃபார்ம் இருக்கு. ஓகேவா, லாகின் ஃபார்முக்கு உண்டான ஃபார்ம் இருக்கு. சப்போஸ் அது கீழே வந்து நீங்க இன்னும் சைன் அப் பண்ணலையா, சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணாலும் இங்கே தான் என்ன பண்றோம், அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ண போறோம். என்னது அது, சைன் அப் ஃபார்மும் இதுக்குள்ள தான் இருக்கு. சப்போஸ் அது கீழே வந்து உங்களால லாகின் பண்ண முடியலையா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதும் இந்த காம்பனன்ட்குள்ள தான் இருக்கு. நான் டைரக்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் லாகின் சொல்லிட்டு கிளிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காமிக்கணும், லாகின் காம்பனன்ட் தான் காமிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல லாகின் காம்பனன்ட் தான் காமிச்சிருப்போம். கீழே டோன்ட் ஹேவ் அக்கௌண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுட்டு சைன் அப்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் லாகின் ஃபார்ம் கீழே. அப்போ அதை கிளிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், லாகின் ஃபார்மை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன ஃபார்ம் காமிக்கணும், சைன் அப் ஃபார்மை காமிக்கணும். அப்போ நான் இந்த ஃபார்ம் என்ன பண்ணியிருப்பேன், காமிச்சிருப்பேன், இந்த ஃபார்மை காமிச்சிருப்பேன். சப்போஸ் அவரால் லாகின் பண்ண முடியல, சம்திங் ஃபார் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டார் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த சைன் அப் ஃபார்மையோ இல்லாட்டி லாகின் ஃபார்மையோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஃபார்ம் காமிக்கணும், ஃபர்கெட் பாஸ்வேர்டு. அப்போ ஒரு காமன் பிள்ளை என்கிட்ட எத்தனை ஃபார்ம் இருக்கு, 3 ஃபார்ம் இருக்கு. அட் த டைம் நான் எத்தனை ஃபார்மை காமிக்க போறேன், 1 தான் காமிக்க போறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், என்ஜி ஸ்விட்ச் கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் டைப் ஈக்குவல் டு லாகினா இருந்துச்சுன்னா நான் லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இட்ஸ் மீன்ஸ் ஸ்விட்ச் கேஸோட வேல்யூ, கேஸ் வேல்யூ வந்து எனக்கு லாகினா இருந்துச்சுன்னா லாகின் ஃபார்ம், சைன் அப் இருந்துச்சுன்னா சைன் அப் ஃபார்ம், ஃபர்கெட் பாஸ்வேர்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஸோ புரியுது ஸ்விட்ச் கேஸ் எங்க யூஸ் பண்ண போறோம்ட்டு. ரைட், இது மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணலாம். ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், இன்னொன்று என்ன கான்டாக்ட் டீடைல்ஸ். இதே லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேயே பண்ணுவோம். ஒரு H2ல என்ஜி ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். எனக்கு 2 பட்டன் தேவைப்படுதுல, அதனால பட்டன் வச்சுட்டு ஒன்று என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், பர்சன் NBSP. ஓகே, இதே மாதிரியே இன்னொரு பட்டன் இதுதா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கும், ஒரு 2 பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு நார்மல் பட்டனாக கிடைச்சிருக்கா. இது இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பூஸ்ட்ரப் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். விச் மீன்ஸ் CSS பிரைம் ஒரு பூஸ்ட்ரப் என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். இது வரைக்கும் நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனுக்குள்ள என்ன கொண்டு வரல, பூஸ்ட்ரப்பை கொண்டு வரல. இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துட்டு வர போறோம். ஓகேவா, ரைட். ஸோ பூஸ்ட்ரப் வந்து ஆக்சுவலி நீங்க 2 வேலை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து அந்த பூஸ்ட்ரப்போட ஃபைல் இருக்கு, அந்த CSS லைப்ரரி ஃபைல் இருக்கு அப்படின்னா டைரக்டா அதை அசெட்ஸ் குள்ள தூக்கி போட்டு ஃபைல் பார்த்து எங்கே கொடுத்துடலாம், angular.jsonல அந்த ஆர்கிடெக்டுக்குள்ள ஸ்டைலுக்குள்ள கால் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா NPM வழியாக கூட உங்களால் என்ன பண்ண முடியும், பூஸ்ட்ரப் வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா, நம்ம ரெண்டையுமே பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா NPM வழியா பூஸ்ட்ரப் உள்ள எடுத்துட்டு வருவோம். அடுத்து நம்ம ஷாப்பிங் கார்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அதுல ஆல்ரெடி உங்களுக்கு பூஸ்ட்ரப் ஃபைல்ஸ் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்போ இதுல எப்படி எடுத்துட்டு வர போறோம், பூஸ்ட்ரப்பை NPM வழியா எடுத்துட்டு வர போறோம். ஓகே, ஸோ இதை எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்வர் கனெக்ஷன் ஆகிடும், கட் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எதுவுமே அதை வாட்ச் பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 4200 சொல்லி போட்டீங்கன்னா சைட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் தான் வரும். அதுக்காக என்ன பண்ணுங்க, புதுசாக ஒரு டைரக்டிவ் புதுசாக ஒரு CL என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. எப்பவுமே எங்கேருந்து ஓப்பன் பண்ணணும், அப்ளிகேஷனோட ரூட் ஃபோல்டர்லேருந்து தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட அப்ளிகேஷன் ரூட் ஃபோல்டர்லேருந்து என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பூஸ்ட்ரப் NPM இன்ஸ்டால் பண்ண போறேன். எப்பவுமே NPM இன்ஸ்டால் பண்றது கமாண்ட் என்ன,
npm install the package name. இங்கேயும் பேக்கேஜ் நேம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா bootstrap அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, npm install the package name அப்படின்னு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கிடைக்கும். இல்ல எனக்கு அந்த வெர்ஷன் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆட் போட்டு என்ன மேஜர் வெர்ஷனோ அந்த மேஜர் வெர்ஷன் மட்டும் சொன்னா போதும். இல்ல எனக்கு எக்ஸாக்டா அந்த மேஜர் வெர்ஷன்ஸ்க்குள்ள இந்த மைனர் வெர்ஷன் இந்த பக் ஃபிக்ஸிங் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க x.y.z அப்படிங்கிற கூட என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஓகே, நான் இப்ப என்ன காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பூஸ்ட்அப் வெர்ஷன் 3 தான் வேணும் அப்படின்னால நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆட் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு வந்து சம்டைம்ஸ் இன்ஸ்டால் ஆகும்போது வந்து எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 15 இருக்கு, பட் இன்ஸ்டால் ஆகும்போது எனக்கு 14 தான் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சில சினாரியோல நீங்க இன்ஸ்டால் பண்ண போற npm வெர்ஷன் வந்து ஹையரா இருக்கு. ஓகே, பட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுறது எப்படி இன்ஸ்டால் ஆகுது, லோக்கலா தான் இன்ஸ்டால் ஆகுது, சாரி கொஞ்சம் லோவர் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க npm install the package name at latest அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஜென்ரலா எல்லாருக்குமே வந்து npm install the package name அப்படின்னாலே லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் உங்களோட என்விரான்மெண்ட் வந்து சம்திங் ஏதோ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த வெர்ஷன் எடுக்க முடியாது இதான் எடுத்துக்கலாம்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அட் போட்டு என்ன போட்டுக்கோங்க, லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஐஃபன் சேவ்ங்கிறது எதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? எதுக்கு ஐஃபன் சேவ் எங்க போய் பேக்கேஜ்.json போயிட்டு டிபெண்டன்சிஸ்ல போயிட்டு ஒரு என்ட்ரியை போட்டு விட்டுறதுக்கு, அப்படிதானே? பேக்கேஜ்.json போயிட்டு ஒரு என்ட்ரி போட்டு விடுறது எதுக்காக? நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்க கையில கொடுக்க போறேன் அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர்லாம் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கரெக்டா? அப்ப அந்த ப்ராஜெக்ட் உங்களோட சிஸ்டம் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. அப்ப நோடு மாடல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன நோடு மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், உங்க சிஸ்டம்குள்ள நீங்க கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரும்போது நீங்க npm install அப்படிங்கிற கமாண்ட் மட்டும் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. அது எதை ரீட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும், இந்த பேக்கேஜுக்கு எதெல்லாம் தேவைப்படுங்கிறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா package.json ரீட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஒன்னொன்னா இன்ஸ்டால் பண்ணும். அப்ப நீங்க ஐஃபன் சேவ்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னா இப்படி ஒரு package.json போயிட்டு என்ன இருக்காது, சேவ் ஆயிருக்காது. அப்ப நீங்க npm install சொல்லி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தெரியாது பூஸ்டர்ங்கிற ஒரு npm தேவைப்படும்னு சொல்லிட்டு. பட் நீங்க இந்த பூஸ்டர்ங்கிற npm யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன எழுதிருப்பீங்க, கோட் எழுதிருப்பீங்க. அப்ப அந்த பேக்கேஜ் இல்லாம அந்த கோட் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. அப்ப அந்த அப்ளிகேஷன் உங்க சிஸ்டம்ல என்ன ஆகாது, ரன் ஆகாது. அப்ப நம்ம ஒரு npm யூஸ் பண்ணி கோட் லெவல்ல சம் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கிறேன், ஒரு npm நான் கோட் லெவல்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சாலே அந்த கைண்ட் ஆஃப் npms எல்லாத்தையுமே நீங்க எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், ஐஃபன் சேவ் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணலாமா? ரைட். ஸோ போயிட்டு npm install the package name bootstrap. Okay, bootstrap add version 3 -hyphen save அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு நான் இங்கே ரியல் டைம்ல காமிக்கணும் பாருங்க. போயிட்டு package.json ஓபன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடையாது, பூஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு npm இங்க கிடையாது. நான் -hyphen save சொல்லி போட்டு இன்ஸ்டால் பண்ண போறதுனால தான் எனக்கு வந்து என்ன ஆக போகுது, ஆட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி npm இன்ஸ்டால் பண்ணும்போது சம் வார்னிங்ஸ்லாம் வரும், வார்னிங்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, எரர் வந்தால் மட்டும் அது என்ன எரர்ங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிச்சா? நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம், 3. வெர்ஷன் 3க்கு இப்போ வரைக்கும் த ஹையஸ்ட் மேஜர் வெர்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 4 தான். ஓகே, இந்த 4க்கு ஹையஸ்ட் பக் ஃபிக்சிங் வெர்ஷன் என்னன்னு சொல்லி அப்படின்னா 1 தான். அதனால அந்த வெர்ஷன் கிடைச்சிச்சு. இல்லை எனக்கு 3.2.1 தான் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ஆட் போட்டு 3.2.1 சொல்லி போட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதே பூஸ்ட்அப் அப்படிங்கிறது நம்ம நோட் மாடல்ஸ்குள்ள என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இருக்கா? சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் 21.12 இப்போதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 8.38 தான் என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஏதோ இடத்துல என்ன இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, நம்ம பூஸ்ட்அப் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அது நம்மளுக்கு எவ்வளவு ஃபைல்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 84 பேக்கேஜ் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, கொண்டு வந்து கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பூஸ்ட்அப் சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் தேவையான எல்லா திங்ஸையும், சப்போஸ் நீங்க அதை வச்சு அனிமேட் பண்ணாலும் சரி, அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்ன பண்ணிடுச்சு, கொண்டு வந்து கொடுத்துச்சு. பட் இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணிக்கிற போறீங்க, எடுத்துக்கிற போறீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உண்டு. டிஸ்ட்னா மீனிங் என்ன சொல்லிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா?
அந்த டிஸ்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூஸ்டப்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த பூஸ்டப்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஜேஎஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகே, இந்த பூஸ்டப்ல அவங்க யூஸ் பண்ற சிஎஸ்எஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிற போறேன் அப்படின்னா, இந்த பூஸ்டப்ல இருந்து ஒரு பேசிக்ஸான ஸ்டைல்ஸை மட்டும் தான் நான் எடுத்துக்கிற போறேன். அது எல்லாமே எனக்கு எதுல கிடைச்சிருன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பூஸ்டப் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைல்லே எனக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் என்ன பண்ணா போதும், உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா போதும். இல்லை நான் இன்டீரியரா இன்னும் அனிமேட்டட் ரிலேட்டடாக நிறைய பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா நான் சிஎஸ்எஸ், அதுக்கு ரிலேட்டடான ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்க கான்ஃபிக் பண்ணணும். ஓகேவா? எங்க கான்ஃபிக் பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, ஆங்குலர் டாட் ஜேசான் ஸ்கிரிப்ட். அதுல ஆர்கிடெக்டுக்குள்ள பில்டுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டைல்ல வந்து தான் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தான் இதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போற எல்லா ஸ்கிரிப்டையுமே என்ன பண்ண போறோம், லோட் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அடுத்து பண்ண போற ஷாப்பிங் ஆர்ட் அப்ளிகேஷன்ல jQuery ஃபைல்ஸை லோட் பண்ணுவோம். அப்போ நம்ம இதை பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல லோட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு சிஎஸ்எஸ் இருக்குல்ல, இங்க கொடுத்ததுனால தான் இந்த சிஎஸ்எஸ் வந்து குளோபலா என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ எனக்கு இன்னொரு சிஎஸ்எஸும் குளோபலா எனக்கு ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு அப்படின்னா, அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் பார்த்து இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். என்ன சிஎஸ்எஸ் ஃபைல் பார்த்து எங்க இருக்கு நம்மளுக்கு, நம்மளோட அப்ளிகேஷன்ல இந்த ஆங்குலர் டாட் ஜேசன் எங்க லொகேட் ஆயிருக்கோ அங்க இருந்தா நீங்க ரிலேட்டிவ் பார்த்து எடுத்து கொடுக்கணும். ஆங்குலர் டாட் ஜேசன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட ரூட் டைரக்டரியிலே இருக்கும். ஓகே, அப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகணும், நோடு மாடல்ஸ்குள்ள போகணும். நோடு மாடல்ஸ்குள்ள பூஸ்ட்அப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள டெஸ்ட், அதுக்குள்ள சிஎஸ்எஸ், அதுக்குள்ளதான் என்ன ஃபைல், பூஸ்ட்அப் டாட் சிஎஸ்எஸ் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகே, இந்த ஃபைல் பார்த்த அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இங்க இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஒரு கேரக்டர் மாறினாலும் உங்களுக்கு இந்த ஃபைல் கரெக்டா கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்படியே காப்பி பண்ணிட்டு எங்க ஆட் பண்ணணும், ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுமா அதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா நீங்க எங்கனாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்க என்ன ஆர்டர்ல ஆட் பண்றீங்களோ இந்த ஆர்டர்ல தான் ப்ரௌசருக்கு வரும். நீங்க மேல ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஎஸ்எஸ் வரும், கீழே ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் கீழே தான் என்ன பண்ணுவோம், அடுத்த சிஎஸ் வரும். நான் என்ன உங்களுக்கு எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை எப்பவுமே லாஸ்டா வச்சுக்கணும். நீங்க எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து தேர்ட் பார்ட்டி சிஎஸ்எஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் அங்க இருக்கிற ஒரு கிளாஸோட ஸ்டைலை வந்து நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? அங்க இருக்கிற கிளாஸோட ஸ்டைல்ஸ் வந்து அது உங்களுக்கு வேற ஒரு தீம்ல கொடுக்குது, அந்த தீம் வந்து எனக்கு என்னோட கரண்ட் தீமுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டனை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டன் வந்து அவங்க கொடுக்குற சிஎஸ்எஸ்ல எல்லாமே வந்து ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டோட இருக்கு. பட் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு கிரீன் கலர்ல இருக்கு, எனக்கு அதுக்கும் இதுக்கும் செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட சிஎஸ்எஸ்ல போயிட்டு நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதை நீங்க ஓவர் ரைட் பண்ணணும்னா எதுக்குள்ள ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், இதுக்குள்ள ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த கிளாஸ்லயே உங்களோட ஸ்டைல்ஸ் சொன்னீங்க அப்படின்னா, சிஎஸ்எஸ் தானே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டைல் வந்து லோட் ஆகும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டைல் வந்து லோட் ஆகும், லாஸ்டா என்ன ஸ்டைல் ஓவர் ரைட் பண்ணீங்களோ அதுதான் வந்து என்ன ஆகும் போகுது, அப்படியே ஆகும். அதனால இந்த ஃபைலை எப்பவுமே என்ன வச்சுக்கோங்க, லாஸ்டா லோட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதுல போய் தான் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் என்ன பண்ண போறேன், லோட் பண்ண போறேன். வாட் இஸ் ஃபைல் பாத் காப்பி பண்ணி வச்சிருப்போம்ல அதுதான். பட் பேக் ஸ்லாஷ் கிடையாது, ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வாட் இஸ் ஃபைல் நேம், bootstrap.css, கமா. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த கிளாஸ் வந்து நான் இதுக்குள்ள நான் யூஸ் பண்ண போறேன். இந்த பட்டனுக்குள்ள என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நார்மல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பட்டனா இருக்கா, இதை வந்து கொஞ்சம் கலரா மாத்த போறோம். ஓகே, ரைட். அதுக்காக நான் என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பட்டன் வந்துட்டு கிளாஸ். ஓகே, இது ஒரு பட்டன் அப்படின்னால பிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் இன்பில்ட்டா பூஸ்டப் உள்ள இருக்கிற கிளாஸ். இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து ஒன்று ஷேர் பண்றேன், மீன்ஸ் ஒரு HTML ஃபைல் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல ஒவ்வொரு பூஸ்டப்போட கிளாஸஸ்க்கும் பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த கிளாஸ் எப்படி என்ன விதமான அவுட்புட்டோட வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை மட்டும் அந்த கிளாஸ் நேம் மட்டும் பேசிக்ஸா என்ன பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எனக்கு ஒரு பட்டன் மாதிரி வேணும் பாத்தீங்கன்னா, இப்போ இது ஸ்கொயரா இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்கொயரா இருக்குல்ல, எனக்கு அழகா அந்த ரவுண்ட் கார்னரோட எனக்கு வந்து ரவுண்ட் கார்னர் வந்து அப்படி ஸ்லைஸ் அவுட் பண்ணி எனக்கு ஒரு பட்டனா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன கிளாஸ் ஆட் பண்றேன், பிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்றேன். இதெல்லாம் இன்பில்ட்டா அந்த சிஎஸ்எஸ் குள்ளே இருக்குது. ஓகே, நம்மளா மேனுவலா ஸ்டைல்ஸ் எழுதணும் அப்படின்னா, இப்போ நீங்க தான் பிடிஎன் ஒரு கிளாஸ் போட்டு அதுக்கு என்ன எழுதணும், ஸ்டைல் எழுதணும். பட் அதை தான் நம்ம ஆல்ரெடி பூஸ்டப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன பண்ணிட்டு வச்சுட்டோம்,
கான்ஃபிட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ள என்ன ஸ்டைல்ஸ் இருக்கு, என்ன ஸ்டைல போட்டா என்ன மாதிரியான அவுட்புட் வரும் அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு ஃபைல் தானே, அந்த ஃபைல்லையே நீங்க பாத்தீங்க அப்படின்னா A to Z எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? சரி, பிடிஎன் சொல்லிட்டு ஒரு பட்டன் போட்டாச்சு. எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த பட்டன் வந்து எனக்கு ஒரு லைட் ப்ளூ கலரோட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா என்ன சொல்லிட்டீங்கன்னா பிடிஎன் ஐஃபன் பிரைமரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது எனக்கு ஒரு ப்ளூ கலரோட இருக்கும். ஸோ பூஸ்டப்பை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கலர் ப்ளூ. ஓகே, வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கலர் வந்து ஒரு எல்லோயிஸ் தான் வரும், ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் வார்னிங் அப்படின்னா. ஓகே, சக்சஸ் அப்படின்னா கிரீன் கலர், எரர் டேஞ்சர் அப்படின்னா ரெட் கலர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும், ஒரு கலர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நான் பட்டன் பிடிஎன் ஐஃபன் பிரைமரி சொல்லி கொடுத்தனால எனக்கு என்ன கலர்ல வரப்போகுது, ப்ளூ கலர்ல வரும். இதே நான் வந்து ஒரு கிரீன் கலர்ல எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் பிடிஎன் ஐஃபன் சக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன வரணும், கிரீன் கலர் வரும். ரைட், இப்போ சொல்லுங்க, நான் இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கலர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா, ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஓட ஸ்டைல்ஸ்லாம் அப்படியே ஆகி நம்மளுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா, எஸ் ஆர் நோ? guys ஆன்லைன்ல ஆன்சர் ப்ளீஸ். நோ சார், கம்பைல் பண்ணனும் சார். வெரி குட். என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம்ல, உங்களோட சிஎல்ஐ இந்த சோர்ஸ் ஃபோல்டர் மட்டும்தான் என்ன பண்ணும், அது வாட்ச் பண்ணும். இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது இமிடியேட்டா உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துரும் இந்த இடத்துல. பட் இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்கு வெளியில நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்க தான் என்ன பண்ணணும், மேனுவலா ஒரு டைம் ரீகம்பைல் பண்ணணும். அப்ப நம்ம பண்ண சேஞ்ச் எங்க இருக்கு, angular.json இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரீகம்பைல் பண்ணணும். ஓகே, போயிட்டு பாருங்க வந்திருக்கான்னு நான் காமிக்கிறேன். வரவே இல்லை, முன்னாடி என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. கரெக்டா, நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். பட் என்ன ஆகல, ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகலன்னா ஆங்குலர் இன்னும் அந்த சேஞ்ச் வந்து எடுத்துக்கல. ஓகே, அப்ப என்னோட அப்ளிகேஷனை நான் இதை கண்ட்ரோல் C கொடுத்து இந்த கரண்ட் கம்பைலேஷனை டெர்மினேட் பண்ணிட்டு ஒரு டைம் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்றேன். இப்போ எனக்கு புதுசாக என்ன ஆகும் போது, கம்பைல் ஆகும்போது டோட்டல் அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணுது, கம்பைல் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அப்போ angular.json-குள்ள இருக்கிற கான்ஃபிகர் பண்ணியிருக்க அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே இப்போ எங்கே வரணும், நம்மளுக்கு ப்ரௌசர் வரணும். அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் இது வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஆயிட்டு இருக்கட்டும், அப்ளை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கேஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிட்ட இப்போ எத்தனை டேப் இருக்கு, ஆக்சுவலி 2 டேப். ஒன்று எதுக்காக, பர்சன் டீடைல்ஸை பார்க்கறதுக்காக, இன்னொன்று கான்டாக்ட் டீடைல்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ சுவிட்ச் கேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் எல்லாத்தையும் ரேப் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரேப்பர் ஒன்று இருக்கு. அதானே, இந்த சுவிட்ச் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ரேப்பருக்குள்ள தான் நம்மளோட கேசஸ் எல்லாமே எழுதிருக்கோம். அது மாதிரி நீங்க எழுத போற அந்த கேஸோட சுவிட்ச் கேஸ்லையும் எல்லா கேஸ் டாமையும் ரேப் பண்ற மாதிரியான ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளதான் நம்ம அந்த கேஸோட வேல்யூவே என்னங்கிறத அந்த எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுவோம், நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்ப எனக்கு இந்த பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன வேணும், ஒரு ரேப்பர் ஒன்று வேணும். அதுதான் இப்போ நான் எழுத போறேன். ஜஸ்ட் லைக் ஒரு டிவ், அவ்வளவுதான். இந்த டிவுக்குள்ளதான் நம்மளுக்கு தேவையான அந்த கேஸ் டாம் எல்லாத்தையும் எழுத போறோம். என்ன, இன்னொரு டிவ் போட்டு அதுல என்னோட பர்சனல் டீடைல்ஸை கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நேம் கோலன் கோபி 2 பிளே and age colon 78 2 break and சரி இருக்கட்டும், இது மட்டும் போதும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டி வேணும்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ மறுபடியும் ஒரு டி, இதில் கான்டாக்ட் டீடைல்ஸ் தானே காமிக்கிறோம். ஸோ ஃபோன் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி. ஓகேவா? இப்போ இந்த 2 டாம் தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட கேஸ் டாம். ஓகேவா? இதுக்கு மேல இருக்கிறதா என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சுவிட்சோட எக்ஸ்பிரஷனை ஹோல்ட் பண்றதுக்கு உண்டான அந்த அவுட்டர் ரேப்பர். ஓகே, அப்ப இதுல தான் நான் என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அந்த எக்ஸ்பிரஷன்ல வர்ற வேல்யூ வந்து எதுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னா இந்த டாம் கேசஸ்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டிவோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த டிவ் எனக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த டிவ் மட்டும் தான் என்ன ஆக போகுது, எனக்கு சேஞ்ச் ஆக போகுது. விச் மீன்ஸ் கேஸை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆக போகுது, மீன்ஸ் கிரியேட் ஆக போகுது இல்ல ரிமூவ் ஆக போகுது. அப்போ நான் இந்த டிவ்ல போயிட்டு அப்ளை பண்ண போற டைரக்டிவ் என்ன டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்ரிபியூட் டைரக்டிவ். ஏன்னா இதுல என்ன பண்ண போறது இல்லை, இதோட இந்த டிவோட ஸ்ட்ரக்சர் நான் என்ன பண்ண போறது இல்லை, சேஞ்ச் பண்ண போறது இல்லை. இதுதான் நான் ரன் டைம்ல கேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி எதிர் கிரியேட் பண்ண போறேன் இல்ல ரிமூவ் பண்ண போறேன்.
அப்போ நான் இங்கே யூஸ் பண்ண போற டைரக்டிவ் என்ன டைரக்டிவ்? ஆக்டிவ் டைரக்டிவ். டைரக்டிவ் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ng switch. டைரக்டிவ் நேம் என்ன? ng switch ஈக்குவல் டு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிரஷன் வேணும்ல, அந்த எக்ஸ்பிரஷனை வந்து இப்போ உள்ளுக்குள்ள நான் பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட மாடல்ல இருந்து தான் வரணும். அப்படின்னா தான் மாடல் மாறிச்சுன்னா இங்கே வேல்யூனா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இங்கே போயிட்டு பை டிஃபால்ட்டா இதை வி மோட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, என்னன்னு சொல்லிட்டு வி மோட் ஈக்குவல்ஸ் டு பை டிஃபால்ட்டா என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பர்சன் டீடைல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை பை டிஃபால்ட் என்ன செட் பண்ணி வச்சிடறேன்? பர்சன்டேஜ் செட் பண்ணி வச்சிடறேன். இப்போ வி மோடுங்கிற மாடல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? பர்சன் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. சப்போஸ் அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேல ஒரு டைம் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் போட்டு பைண்ட் பண்ணி. ஓகேவா? அப்ப இந்த வி மோடு தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறேன்? பாஸ் பண்ண போறேன். அப்ப பை டிஃபால்ட் வி மோட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. வி மோட் பர்சனல் அப்படின்னா நம்ம எந்த டாம கிரியேட் பண்ணணும்? இந்த டாம தான் கிரியேட் பண்ணணும். அப்ப இங்க போயிட்டு கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த டாம் கிரியேட் ஆகும் அண்ட் ரிமூவ் ஆகும். அப்ப நான் இங்க அப்ளை பண்ண போற டைரக்டிவ் என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவ்? இட்ஸ் a structural directive. structural directive என்ன நோட்டேஷன்? asterisk followed by the directive name என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ng switch case. மேல ng switch ன்னு சொல்லியாச்சு, உள்ளுக்குள்ள நம்ம இந்த இடத்துல கேஸ் சொல்றோம்ல, அதுக்கு பதிலா என்ன டைரக்டிவ் நேம்? ng switch case. என்னோட ng switch case வந்து என்னவா இருந்துச்சுன்னா இந்த டாம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். இந்த வி மோட்ல வேல்யூ எப்போ பர்சனல் சொல்லிட்டு வருதோ அப்போதான் நான் அந்த டாம் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். இப்போ போயிட்டு நான் உள்ளுக்குள்ள என்ன கொடுத்துலாம்னு சொல்லிட்டீங்கன்னா பர்சனல் சொல்லிட்டு கொடுத்துடலாம். கரெக்டா? பட் இப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா பாருங்க, எரர் காமிச்சிச்சு. ng switch ஈக்குவல் டு பர்சன் சொல்லி கொடுக்குறீங்களா, உடனே அது என்ன தேடுது அப்படின்னா பர்சன் சொல்லிட்டு ஒரு மாடலை போய் தேடுது. பர்சன் சொல்லிட்டு ஏதாவது மாடல் இருக்கா? இல்லை. அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு மாடலே இல்லை, அதுல என்ன வேல்யூமே இல்லை, நான் இங்கே என்ன காமிக்கிறது? இப்படி ஒரு மாடல் இல்லை அப்படின்னால இட்ஸ் டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன காமிச்சிட்டு இருக்கு? நம்மளுக்கு ஒரு எரர் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இடத்துல பர்சனுங்கிறத ஒரு மாடல் மாதிரி கொடுக்கக்கூடாது. பர்சனுங்கிறத என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் வேல்யூ தான். கரெக்டா? இந்த கேஸ்லயே நம்ம என்ன பண்றோம்? டபுள் கோர்ஸ்குள்ள தான் அந்த டைரக்ட் வேல்யூயே நம்ம பாஸ் பண்றோம். ஓகே, அப்போ நான் இதுல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டபுள் கோர்ஸ்குள்ள ஒரு சிங்கிள் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வி மோட்ல வேல்யூ எப்போ பர்சன் சொல்லிட்டு வருதோ அப்போ எனக்கு இந்த டாம் என்ன ஆகுது? கிரியேட் ஆகும். புரியல என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு? நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். நீங்க ஒரு ஆங்குலர் திங் கூட போயிட்டு ஒரு இன்னர் HTML போயிட்டு நம்ம ஒரு வேல்யூ பைண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னர் HTML ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த மாடல் மட்டும் கொடுத்தாலே போதும், அதுவே எடுத்து என்ன பண்ணிடும்? உள்ளுக்குள்ள போட்டுரும். அது அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணல. அந்த நீங்க என்ன வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிருந்தீங்களோ அதை ஒரு மாடலா கன்சிடர் பண்ணிட்டு மாடல்ல போயிட்டு வேல்யூ செக் பண்ணி அதுல என்ன வேல்யூ இருந்ததோ அதை எடுத்து தான் என்ன பண்ணிச்சு? பிரிண்ட் பண்ணி காமிச்சது. அப்ப இந்த இடத்துலயும் போயிட்டு நீங்க பர்சன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா it will look up your TypeScript model. ஓகே, பட் இப்படி ஒரு மாடல் நம்ம கிட்ட கிடையாது. பர்சனுங்கிறதே டைரக்ட் வேல்யூ அப்படின்னால டபுள் கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து சொல்லிட்டேன். அப்ப இது என்னவா இருக்க போகுது? ng switch case equal to contact. ஓகே, எப்போ என்னோட கேஸ் வேல்யூ வந்து கான்டாக்ட் சொல்லிட்டு வருதோ அப்பதான் இந்த டாம் என்ன பண்ண போறேன்? நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காம்பனன்ட் லோட் ஆகும். லோட் ஆகும் போதே வி மோட்ல என்ன வேல்யூ இருக்கு? பர்சன் சொல்லிட்டு தான் இருக்கு. அப்ப எனக்கு இந்த வி மோட்ல பர்சன் சொல்லிட்டு வேல்யூ தான் பாஸ் ஆயிட்டு வரும். அது இந்த கேசஸ்ல போய் செக் பண்ணணும். எந்த கேஸோட வேல்யூ வந்து பர்சனலா இருக்கோ அந்த கேஸ் மட்டும் கிரியேட் ஆகும், வேற டாமே என்ன ஆகாது? கிரியேட்டே இருக்காது. நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எனக்கு எதாவது கிரியேட் ஆகி ஷோ ஆகி ஹைட் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு கிடையாது. ரன் டைம்ல தான் எனக்கு என்ன ஆகும்? கிரியேட்டே ஆகும். இந்த சுவிட்சோட வேல்யூ எப்போ எனக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போதான் அந்த ஈக்குவலண்டான டாம் என்ன ஆகும்? எனக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணி ஷோ பண்ணிலாம் என்ன பண்ணாது? ஹைட் பண்ணாது. ஸோ போய் செக் பண்ணலாம். ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு டைம் கம்பைல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கம்பைல் ஆகிட்டு இருக்கு. டேரெக்டாக இப்போ ப்ரௌசரில் போனோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஸ்டைல்ஸோட என்ன வந்துருச்சு? பட்டன் வந்துச்சு. இங்கே இதுக்கு எதுக்காக நம்ம ஸ்டைல் எழுதணுமா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல் என்ன ஆயிடுச்சு? அப்படியே இந்த ஸ்டைல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு? நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, பூஸ்டர் இன்ஸ்டால் பண்ணி அது angular.json வந்து கான்ஃபிக் பண்ணோம்ல, இது வழியா என்ன வந்துருக்கு? நம்மளுக்கு அந்த ஸ்டைல்ஸ் வந்து. ஸோ பூஸ்டர் போட அந்த பேசிக் ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு இதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? இந்த டேப்லர் காலம்ஸ் பண்றது, ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கறது, ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்கும். ஓகே ரைட். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க இதுக்கு அடுத்து எல்லாமே. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம என்ன காமிச்சிட்டு இருக்கோம்? பர்சன் டீடைல்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இது இந்த பர்சன்ங்கிறது இந்த பட்டன் சுவிட்சோட வேல்யூ. ஓகே, சொல்லுங்க
நான் இப்போ கான்டாக்ட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல கான்டாக்ட் டீடைலை காமிக்கணும். என்ன பண்ணலாம் அதுக்கு? கான்டாக்ட் டீடைல் கிளிக் பண்ணா நான் அந்த இடத்துல கான்டாக்ட் டீடைலை காமிக்கணும். என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? கிளிக் ஈவென்ட் பண்ணணும். எதுல? பட்டன்ல. ஓகே, குட். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு கிளிக் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் மெத்தட் ஒன்று கால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட் இங்கே என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். அடுத்து என்ன? திஸ் டாட் இந்த விமோட வேல்யூ என்னன்னு சொல்லணும், மாற்றணும். என்னன்னு மாற்றணும்? கான்டாக்ட் மாற்றணும். அதானே, ரொம்ப சிம்பிள். இந்த டிவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த விமோடோட வேல்யூ கான்டாக்டை மாற்றினீங்கன்னா இந்த டிவை நீங்க பார்க்க போறீங்க. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் எப்போ பார்க்கணும்? பட்டனை கிளிக் பண்ணணும் பார்க்கணும். ஸோ கிளிக் ஈவென்ட் எப்படி மாற்றுறது? ஒரு மெத்தட் எழுதி மெத்தடுக்குள்ளே போயிட்டு திஸ் டாட் விமோட் ஈக்குவல் டு கான்டாக்ட். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது மெத்தடை கால் பண்ணி திஸ் டாட் விமோட் ஈக்குவல் டு பர்சனல். ஏன்னா விமோட் மாறிடுச்சு. டிஃபால்ட்டாக அந்த பர்சனல் வந்து எப்படி மாறிடுச்சு? கான்டாக்டாக மாறிடுச்சு. நான் பேக் டு பர்சனில் பார்க்கணும்னா விமோடோட வேல்யூ என்ன பண்ணணும்? நான் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். பட் நல்லா பாருங்க, நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். மெத்தடை கால் பண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம ஜஸ்ட் ஒரு மாடலோட வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு மாடலோட வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக ஒரு மெத்தட் எழுதி தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த வியூவில் வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சேஞ்ச் பண்ணிடலாம். கிளிக் பண்ணுறீங்களா? கிளிக் பண்ணிட்டு இந்த விமோட் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இங்கேயே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விமோட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கனால உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன்? நான் சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துட்டு விமோட் என்னவா மாற்றணும்? நான் கான்டாக்டா மாற்றணும். இதுக்காக நீங்க ஒரு மெத்தட் எழுதி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே என்ன பண்ணிட முடியும்? பண்ணிட முடியும். எப்படி இந்த மாடல் எனக்கு இங்கே மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இது டைப் ஸ்கிரிப்ட், இது HTML, ஆங்குலர், எண்ட் ஆஃப் த டே இது எல்லாத்தையுமே எப்படி கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வரோம்னா ஒரு சிங்கிள் ஜாவா ஸ்கிரிப்டா தான் எடுத்துட்டு வரும். ஓகே, அப்ப இந்த பட்டன் கூட உங்களுக்கு எதுல இருந்து தான் வரும்னு சொல்லிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள இருந்து தான் வரும். அப்ப எல்லாமே ஒரே கோட்குள்ள தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாலே என்ன ஆயிடும்? உங்களுக்கு மாறிடும். நேற்று நான் உங்களோட டாகிள் பண்ண சொன்ன பார்த்தீங்களா? அந்த டாகிளுக்காக நீங்க தனியா ஒரு ஃபங்க்ஷனலி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. வியூவிலேயே நீங்க என்ன பண்ணிடலாம்? டாகிள் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ரைட், ட்ரை பண்ணுங்க எப்படி பண்ணிட்டு வரீங்கன்னு பார்ப்போம். அப்போ மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணும்போது விமோட் என்னவா மாற்றணும்? பர்சனலா மாற்றணும். கரெக்டா? ரைட், போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்னோட காம்பனன்ட் லோட் ஆகும்போது விமோட் என்னவா இருக்கு? பர்சனலா இருக்கு. நான் எப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் ஒரு பட்டனை கிளிக் பண்றேனோ அப்போ எனக்கு என்ன வந்துச்சு? கான்டாக்ட் டீடைல் வந்துச்சு. மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா என்ன ஆயிட்டு வருது? பர்சனல் சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் வருது. எனக்கு நான் பர்சனல் டீடைல்ஸை பார்க்கும்போது அது கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காது. பாருங்க, நம்ம என்ன டிவி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம்? பர்சனல் டீடைல்ஸ் டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம். அது கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ் டிவி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இதோட அந்த சுவிட்ச் கேஸோட அந்த அவுட்டர் ராப்பர் என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கான்டாக்ட் டீடைல்ஸை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவி எனக்கு ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு இதுக்கு பதிலாக எனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து என்ன ஆக போகுது? கிரியேட் ஆகும். பாருங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த டிவி போயிடுச்சு. போயிட்டு எனக்கு இன்னொரு டிவி கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ். அப்போ நீங்க எத்தனை கேசஸ் வச்சிருந்தாலும் சரி, அந்த டைம் எத்தனை கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? ஒன்னதான். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த ஃபார்ம் நம்ம அந்த டைம் எத்தனை ஃபார்மை காமிக்க போறோம்னா ஒன்னதான் காமிக்கணும். லாகினே காமிச்சு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு காமிக்க போறோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ புரியுதா? இது மாதிரி எவ்வளவு கேசஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். சப்போஸ் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு டிஃபால்ட் கேஸ் ஏதாவது உண்டா? மேல சொல்லி இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்திருக்கிற வேல்யூ எந்த கேஸ்லயுமே மேட்ச் ஆகலன்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகல. அது மாதிரி இங்கேயும் ஏதாவது டிஃபால்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டிவ் போட்டு சம்திங் ரெண்ட் ராங் சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு டைரக்டிவ் ஒன்று வேணும்ல. இதையுமே நம்ம ரம் டைம்ல கிரியேட் பண்ணி தானே ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அந்த என்ன டைரக்டிவா இருக்க போகுது? ஹேஷ்டிக் சச்சல் டைரக்டிவா இருக்க போகுது ng switch default. ஓகேவா? இதுக்கு நீங்க வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இந்த டாம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வியூ மோட்ல வந்திருக்கிற வேல்யூ நீங்க சொல்லியிருக்கிற எந்த கேஸ்லயுமே மேட்ச் ஆகலன்னா என்ன எக்ஸிக்யூட் ஆயிடும்?
இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறது எக்ஸிட் ஆகிடும். ஸோ பாருங்க, நான் வேணா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கொடுக்குறேன். கான்டாக்ட்ல தெரியாம 2 T போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கேஸ் இருக்கா நம்மளுக்கு? கிடையாது. அப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இப்போ நான் கான்டாக்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒர்க் ஆயிடணும்? டிஃபால்ட் கேஸ் வந்துடும். வந்துச்சா? சம்திங் ரெண்டு ராங்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். இப்போ நீங்க தான் ஒரு ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ பேக் டு நான் இதே கொடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு நிறைய டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 2 டேப் இருக்கு. ஓகே, இதே இது ஒரு 6-7 டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 4வது டேப் கண்டென்ட் தான் பாக்குறீங்க அப்படின்னா யூசருக்கு வந்து அந்த டேப்பை ஹைலைட் பண்ணணும்ல. நீங்க 4வது டேப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்கு. இதை நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன்ங்கிறத காமிக்கல அப்படின்னா இது எதோட டேப்போட கண்டென்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வராது. அப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஹைலைட் பண்றதுக்கு இன்பில்ட்டா பூஸ்டப்லேயே ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல போயிட்டு நான் ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த சிஸ்டம்ல தெரியாது, இந்த மானிட்டர்ல சரியா தெரியாது. பட் லேப்டாப்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஆன்லைன் ரன் பண்றதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இதுல ஒரு ஆக்டிவ் நான் கிளாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா லைட் ப்ளூவா இருக்கா, அது திக் ப்ளூ ஆன் ஆயிடும், மாறிடும். விச் மீன்ஸ் ஆக்டிவ் ஆன மாதிரி காமிக்கும். நார்மல் பட்டனுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பை டிஃபால்ட்டா நம்ம என்ன டாம் ஷோ பண்றோம்? பர்சன்டேஜ் தான் ஷோ பண்றோம். அப்ப இதுல போயிட்டு நான் என்ன ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்ற கிளாஸ் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே தான். இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த விட எனக்கு பட்டன் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா டார்க் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ இருந்து நான் அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் ஒரு பட்டனை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம்? கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். பட் நமக்கு என்ன பட்டன் ஆக்டிவ்ல இருக்கு? பெர்சன்டேஜ் பட்டன் ஆக்டிவ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக்கா அந்த இடத்துல ஆக்டிவ் கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்படி ஆட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ அந்த ஆக்டிவ் என்ன பண்ணிருப்போம்? நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். அப்ப எப்படி நான் ஆக்டிவை நான் 2 பட்டன்லயே மாத்தி ஆட் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பட்டன்ல தானே ஆக்டிவ் ஆட் பண்ணணும். எதுக்கு டிவ் போறீங்க? கிளிக் ஈவென்ட்ல வைக்கலாம். கிளிக் ஈவென்ட்ல கிளிக் ஈவென்ட்ல வைக்கலாமா? ஓகே, கிளிக் ஈவென்ட். வேற போகக்கூடாதுமா. இது உங்க டாம். ஸ்விட்ச் கேஸுங்க இருக்கு. கண்டிஷன் பேஸ் பண்ணி டாமை கிரியேட் பண்றதுக்கு தான். நான் என்ன பார்க்குறேன்? பட்டன் என்ன பண்ணலாம்? guys answer. value true ஆனா exclamation symbol. சாரி, value true ஆனா exclamation symbol போட்டு இது பண்ணலாம். இல்லைங்க, பண்ண முடியாது. கொஸ்டின் என்னன்னு புரியுதா? நான் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்டான பட்டன்ல என்ன கிளாஸ் ஆட் ஆகணும்? ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆகும். என்ன பண்ணலாம்? வெரி குட். என்ன பண்ணணும்? என்ஜி கிளாஸ். இப்பதானே பார்த்தோம். ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல கிளாஸ் ஆட் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த டைரக்டிவ்? என்ஜி கிளாஸ். இதுக்கு எதுக்கு கிளிக் ஈவென்ட்? எதுக்கு நீங்க டிவ்ல எல்லாம் போயிட்டு ஆட் பண்ண போறீங்க? இந்த பட்டன்ல நான் என்ன கிளாஸ் ஆட் பண்ணணும்? ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும். எப்போ ஆட் பண்ணணும்? கண்டிஷனை பேஸ் பண்ணி. அப்ப கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும்னா வாட் இஸ் த டைரக்டிவ்? என்ஜி கிளாஸ். நேத்து பார்த்தோம், நீங்க பார்த்தோம்ல. ரைட், சொல்லுங்க, ஆட் பண்ணுங்க. ஸ்கொயர் bracket என்ஜி கிளாஸ் ஈக்குவல் டு என்ஜி கிளாஸ்க்கு இன்புட்டா என்ன கொடுப்போம்? அதுதான் என்னது? வரும். இப்ப என்ஜி கிளாஸ்க்கு என்ன இன்புட்டா கொடுப்போம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். மேலதான் இருக்கு. என்ஜி கிளாஸ்க்கு என்ன இன்புட் கொடுப்போம்? இப்பெல்லாம் மறந்தோம்னா சீரியஸா முடியாதுப்பா. வெளியே சொல்றேன். கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல கோவப்படாதீங்க. கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்களும் நானும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ரெண்டா பேசிக்கணும் அப்படின்னா உங்களோட கோல் வந்து சக்சஸ் ஆனா மட்டும்தான் நீங்க என்கிட்ட வந்து பேசுவீங்க. இல்லைன்னா என்னை பார்த்தாலே குனிஞ்சிட்டு போயிருவீங்க. இது உண்மை, இது நடக்கும். ஓகேவா? அப்ப நான் சொல்லி கொடுக்கறது நீங்க 100% உள்ள எடுத்துக்கிட்டா தானே. ஓகே, நேற்று பார்த்தது இன்னைக்கு மறந்துட்டோம்னா எப்படி? சொல்லுங்க. ஓகேவா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க
லாஸ்ட் சண்டே வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்ன இருக்கு நடந்திருக்கு. நான் மட்டும் பண்ணா ஒன்றும் நடக்காது. என்னோட கோல் என்ன அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி 3 மாசத்துல கோர்ஸ் முடிக்கிறது தான் என்னோட கோல். பட் உங்களோட கோல் என்ன? இதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த கேரியரே இருக்கு. ஸோ அப்படிங்கிற டைமை யோசிச்சுக்கோங்க. நேற்று பார்த்தது மறந்துட்டீங்கன்னா எப்படி? இதுல உள்ள கண்டிஷன் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. இன்ஜி கிளாஸுக்கு என்ன இன்புட்டா கொடுப்போம்னா ஸ்ட்ரகிள் ஆனால் ரொம்ப கஷ்டம். இன்ஜி கிளாஸுக்கு என்ன இன்புட் கொடுப்போம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, வீட்டுல வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நாள் ஃபுல்லா அந்த கோடு கூடயே உட்காந்துருங்க. ஓகேவா? இல்லை ஒரு நாளைக்கு எனக்கு 5 hours 6 hours டைம் இருக்கு அப்படின்னா அந்த 6 hours 5 hours இந்த கோடு கூடயே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா இன்னைக்கு போடணும் அப்படியே திரும்ப நாளைக்கு வந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. மேஜிக் எதுவுமே நடக்காது. ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணுவோம்? என்ஜி கிளாஸ் இன்புட்டா என்ன கொடுப்போம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்க்கு எப்படி இருக்கும்? கலிபிரிஸ் ஓப்பன் பண்ணி கலிபிரிஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள வாட் வில் பி அவர் கீ? கீ என்ன? என்ஜி கிளாஸோட ஆப்ஜெக்டோட கீ என்ன? கிளாஸ் நேம். சொன்னல நம்ம ஜென்ரலா கீஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த இடத்துல கிளாஸ் நேம் யூஸ் பண்றோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கெபாப் கேஸ் கூட வரது சான்சஸ் இருக்கு. அதனால கீக்கு எப்பவுமே என்ன போட்டுருங்க? சிங்கிள் கோட்ஸை போட்டுருங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் கீ ஹியர்? இந்த கிளாஸ் ஆட் பண்ண போறோம் ஆக்டிவ். பூஸ்ட்அப்ல இன்பில்ட்டா இருந்த ஆக்டிவ்ங்கிற கீ கோலன். என்ன டைம்ல இந்த பட்டன்ல ஆக்டிவ்ங்கிற கிளாஸை நான் ஆட் பண்ணணும்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பே கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் ஒரு சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஒரு சில பேர் யோசிச்சு தான் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் கிடையாது, லாஜிக் வந்துடும். பட் நம்ம நேற்று பார்த்து சிண்டெக்ஸே சொல்லலை அப்படின்னா எப்படி? ஓகேவா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? அதெல்லாம் அது கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. ரைட். ஸோ ஆக்டிவ் கோலன் சொல்லுங்க, என்ன சினாரியோல என்ன கண்டிஷன்ல நான் இந்த பட்டன்ல ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் பண்ணணும்? வி மோட்ல வேல்யூ பர்சனலா இருந்துச்சுன்னா குட். அது அப்படி இப்ப சொன்னீங்கல்ல, இது அப்படி டெக்னிக்கலா இங்க சொல்லுங்க, ஆங்கிலர் புரியுற மாதிரி இங்க சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? வி மோட்ல வேல்யூ ஆக்டிவா இருக்குது. அது அப்படியே டெக்னிக்கலா ஆங்கிலர் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப திஸ் எல்லாம் ஏன்பா டைப் HTML வருது? வி மோட் சிங்கிள் ஈக்குவல் மீனிங் என்ன? அசைன் பண்றது. இங்க அசைன் பண்ண போறோமா? செக் பண்ண போறோமா? செக் பண்ண போறோம். அப்ப எத்தனை ஈக்குவல்? டபுள் ஈக்குவல் டு இல்ல ட்ரிபிள் ஈக்குவல் டு கிட்ட வாங்குறதுக்குள்ள சொல்லுங்க. ரிமோட் ஈக்குவல் டு ஈக்குவல் எதர் டபுள் ஈக்குவல் டு அப்படி இல்லைனா ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டு என்னவா இருந்துச்சுன்னா பர்சனலா இருந்துச்சுன்னா, இதுதான் உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன். நீங்க சொன்னீங்களா வாய் வழியா வி மோட் பர்சனலா இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு சொல்லும் போது வி மோட் பர்சனலா இருக்கும்போதுன்னு சொல்லும் போது அதுக்கு புரியுற பாஷையில் நம்ம சொல்லணும்ல. அப்ப என்னது? வி மோட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சுன்னா பர்சனலா இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்ப அதே ஆக்டிவ் கிளாஸை இங்க அப்ளை பண்ணுங்க. இந்த பட்டன்ல என்ஜி கிளாஸ் ஈக்குவல் டு என்ஜி கிளாஸ்க்கு இன்புட்டா என்ன கொடுப்போம்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். சொல்லு கிளாஸ் சிங்கிள் கோட்ஸ் என்ன கிளாஸ்? சேம் ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் தான். கோலன் என்னவா இருக்கும்போது vmode equal to contact. vmode equal to என்னவா இருக்கும்போது கான்டாக்டா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப என்ன vmode வந்து பேஜ் லோட் ஆகும்போது vmode என்னவா இருக்கும்? பர்சனலா இருக்கும். அப்ப அந்த vmode வேல்யூ என்ன வந்து உட்கார்ந்துருக்கும்? பர்சனல் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்ப பர்சனல் ஈக்குவல் டு பர்சனல். எஸ், சாட்டிஸ்ஃபைட். அப்ப இந்த பட்டன்ல ஆக்டிவ் கிளாஸ் என்ன ஆகுது? ஆட் ஆகும். இதுல ஆட் ஆயிருக்குமா? பர்சனல் ஈக்குவல் டு கான்டாக்ட் ஃபால்ஸ். அப்ப இந்த கிளாஸ் இந்த பட்டன்ல ஆட் ஆயிருந்துச்சுன்னா கூட ரிமூவ் ஆயிடும். ஆட் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன், vmode வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? மாத்திட்டோம். அப்ப இது செக் பண்ணுது கான்டாக்ட் ஈக்குவல் டு பர்சனலா இல்ல. அப்ப இங்க இருக்கிற ஆக்டிவ் என்ன பண்ணிருங்க? ரிமூவ் பண்ணிருங்க. இங்க ஆக்டிவ் இருக்கா? இல்ல. அப்ப அதுல போயிட்டு என்ன பண்ணிருங்க? ஆட் பண்ணிருங்க. ஸோ ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ல இருந்து சம் கிளாஸ் ஆட் பண்றோம். என்ன பண்றோம்? அடுத்து ரிமூவ் பண்றோம். ஓகே, அப்ப ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த பட்டன் ஆயிருக்கும் ஆக்டிவ் ஆயிருக்கும். ஆக்டிவ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு கொடுத்து பாருங்க. ஆக்டிவ் கிளாஸ் என்ன ஆயிடுச்சு? ஆட் ஆயிடுச்சு. நம்மள ஆட் பண்ணோம் இல்லை. ஓகேவா?
இப்போ உள்ள போயிட்டு நான் கான்டாக்ட் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன். எனக்கு இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. திக் ப்ளூல இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு எனக்கு லைட் ப்ளூ இருந்துச்சு. இது ரைட் ப்ளூ கிரீன்ல இருந்தது இப்போ எனக்கு திக் ப்ளூ ஆயிடுச்சு. பாருங்க ஆக்டிவ் பட்டன் இது வந்து ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு கிளிக் பண்ணோம்னா இதில் பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். சரிதா? அந்த லைட் கிரீனுக்கும் திக் கிரீனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது நம்ம செட் பண்ணி வச்சிருக்க ஆக்டிவ். இது மாதிரி கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரியான ஒரு என்ன பண்ணிட போறோம், அதுக்குன்னு கிளாஸ் எழுதி என்ன பண்ணிட போறோம், ஆட் பண்ணிருப்போம். எப்படி கிரெடோ சிஸ்டம்ஸ் வந்து அந்த 4 டேப் ஓப்பன் ஆயிருக்கும் போது அந்த ஒரு டேப் மட்டும் ஓப்பன் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அது கிளாஸ். மற்ற எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும், அது மட்டும் எப்படி காமிச்சிருக்கும், ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம்ல எந்த டேப் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கணும் வைக்கணும், அந்த கிளாஸ் போய் ஆட் பண்ணீங்கன்னா அது அதோட வேலையை பார்த்துக்கிறப்போ. புரியுதா? இன்ஜிஸ்ட் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இதில் எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு டிராப் டவுன் ஒன்று வச்சுக்கணும். இந்த இடத்துல செலக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன், அதில் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு செலக்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இதில் நான் சொல்லித்தரேன் எப்படி ஒரு என்ஜி மாடல் வந்து செலக்ட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி செலக்ட் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த செலக்ட் பாக்ஸ் கீழே இது ப்ராக்டிக்கல், நீங்கள் ப்ராக்டிக்கல்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதில் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் போயிட்டு ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க, 4 வச்சுக்கோங்க. about us page, contact us page, and other page. Okay, about the contact the other அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி உங்களோட ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, நீங்க ஒரு காமன் குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த டிராப் டவுன் பாக்ஸ் மட்டும் இருக்கும். பை டிஃபால்ட்டா என்ன பேஜ் செலக்ட் ஆயிருக்கும்னா ஹோம் பேஜ்ங்கிறது செலக்ட் ஆயிருக்கும். அப்போ கீழே இந்த செலக்ட் பாக்ஸ் கீழே நீங்க என்ன காமிக்கணும் அப்படின்னா வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் போட்டு அதுக்கு அழகா ஒரு ஹைட் அண்ட் வித்லாம் செட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று மாற்றி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த பேஜ் வந்து ஷோ பண்றீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போ ஹோம் பேஜ்க்கு வந்து ஒரு லைட் கிரே கலர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வெல்கம் டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருங்க. அப்போ அந்த காமனுக்குள்ள போகும்போது என்னதான் இருக்கும் உங்களுக்கு, வெல்கம் டு ஹோம் பேஜ் சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ணி அபவுட் அஸ் பேஜ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே என்ன ஆயிடும், அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு சும்மா ஒரு டம்மி கண்டென்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து இதை ஒன்று மாற்றி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் டிஃபரன்ஸ் தெரியும். அது மாதிரி கான்டாக்ட் அஸ் பேஜ்க்குள்ள போகிறோம் அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கான்டாக்ட் இன்ஃபோ கொடுப்பாங்க. ஓகே, அதர் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதில் வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா டிஃபால்ட்ல வரணும். மேலே சொல்லியிருக்கிற எந்த கேஸ்லையுமே மேட்ச் ஆகல அப்படின்னா என்னது டிஃபால்ட் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புரியுதா? அடுத்த என்ன, பேஜ் லோட் ஆகும்போதே ஹோம் பேஜை காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் யாராவது இந்த பேஜ்ல இருந்து வேற ஏதாவது பேஜ் செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன கொடுத்துங்க 404 அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகேவா, டிஃபால்ட் சுவிட்ச் கேஸ்ல. ஓகே, பட் எப்படி நான் இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு நீங்க என்ன கிரியேட் பண்ணணும், ஒரு என்ஜி மாடல் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும் கரெக்டா, 2-way டேட்டா பைண்டிங்க்கு. ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு என்ஜி மாடல் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பேஜ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாடல் ஒன்று வேணும்ல. ஓகே, அப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பேஜ் ஈக்குவல் அப்படின்னு போயிட்டு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. எப்படி நீங்க இந்த என்ஜி மாடல்ல கொடுக்குற வேல்யூ நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு என்ஜி மாடல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸோட வேல்யூல போயிட்டு என்ன ஆச்சு, செட் ஆச்சு. அது மாதிரி இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம், செலக்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ இதில் பை டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செலக்ட் பாக்ஸ்ல இந்த ஹோம் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், கான்டாக்ட் அஸ் பேஜ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷோ பண்றதுக்காக தான், இந்த டிராப் டவுன்ல ஷோ பண்றதுக்காக தான். பட் நான் அபவுட் அஸ் பேஜ்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த செலக்ட் பாக்ஸ் வழியா எனக்கு பாஸ் ஆக போறது ரியல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அபவுட் அப்படிங்கிறது தான். அப்படித்தானே நம்ம HTML பார்த்துருப்போம். ஓகே, அப்போ ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணா இதோட ரியல் வேல்யூ என்ன, ஹோம் தான். அப்போ எனக்கு எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பை டிஃபால்ட்டா செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனோட வேல்யூ தான் இந்த மாடல் என்ன பண்ணிருக்கணும், நீங்க அசைன் பண்ணிருக்கணும். ஓகேவா, அப்போ டிஃபால்ட்டா எனக்கு ஹோம் பேஜ் செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த பேஜோட வேல்யூ என்னவா இருக்கணும், எனக்கு ஹோம்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்போ இந்த பேஜுங்கிறது மாடல் கொடுத்துருக்கீங்களா, அது என்ன வந்து தேடும் அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து இருக்கிற வேல்யூ எந்த ஆப்ஷனோட வேல்யூல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணும்.
மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணும். பாருங்க, நான் ஃபைல் போயிட்டு சேவ் பண்றேன். இப்போ இந்த பேஜ் வேணா கீழே உங்களுக்கு பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். 2 பிஆருக்கு அப்புறம் இல்லை ஒரு நடுவில் பிஆருக்கு அப்புறம் போயிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரிங் இன்ட் கொஸ்டின் போடணும்ல, ஸோ ஸ்ட்ரிங் இன்ட் கொஸ்டினில் பேஜை நான் பைண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சேவ் ஆல் பண்ணிட்டு அப்படி செக் பண்ண அப்படின்னா பை டிஃபால்ட்டாக பேஜ் என்ன இருக்கு. இப்போ இது வந்து டூ வே டேட்டா பண்ணி தானே, நான் வியூ அப்டேட் பண்ணால் என்னோட மாடல் என்ன ஆகும், அப்டேட் ஆகும். அப்போ நான் வியூ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அபவுட் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட மாடல் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பேஜ் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும் கீழே. பண்ணிடலாமா? ஓகே. ஸோ என்ஜி சுவிட்ச் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் போகிறவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ சொன்ன மாதிரியே இந்த வீக் என்ன இருக்கு, கோட் ரிவ்யூ இருக்கு. நேற்று பார்த்த இதே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின்ஸ் யாருக்கு என்ன கொஸ்டின் வருங்கிறதே தெரியாது. ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Guys, any doubts? சார் இன்னத்துல இல்லை சார். ஓகே, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது சார். இப்போ இந்த இதுல வந்துட்டு இன்ஃபோ மெசேஜ் நான் எல்ஸ் கண்டிஷன்ல கொடுத்துருக்கேன் சார். இருந்தாலும் இந்த இது வந்துட்டு டிஃபால்ட்டாவே இந்த NG டெம்ப்ளேட் வந்துட்டு ஷோ ஆகுது சார். கார்ட்டோட வேல்யூ என்னவா இருக்குது, ஷோ ஆக தான் செய்யும். கார்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 5 ன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா சார். பை டிஃபால்ட்டா கார்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? நான் டிஃபால்ட்டா 0 இருக்கும் சார். இப்போ நான் என்னன்னா ரன் பண்ணனா இப்போ 0, இப்போ ஆட் டு கார்ட் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா ஆமாங்க, கரெக்ட் தானே? நீங்க அங்க எந்தல என்ன கண்டிஷன் போட்டிருக்கீங்க? ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா இதை காமிக்க சொல்லியிருக்கீங்க. எல்ஸ் அப்படின்னா இதை காமிக்க சொல்லியிருக்கீங்க. அப்ப 1 ஈக்குவல் டு 5 சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப எல்ஸ் போய் இதானே காமிக்கும். ஆனா நான் இந்த இன்ஃபோ மெசேஜ் NG டெம்ப்ளேட்ல போட்டிருந்தேன்னா இது டிஃபால்ட்டா வியூ ஆக கூடாதுல்ல சார்? எப்பவுமே வியூ ஆகாது. பட் எப்ப வியூ ஆகும் அப்படின்னா நீங்க இங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா வியூ ஆகும். மேல சொல்லியிருக்கீங்களா கார்ட் வேல்யூ ஈக்குவல் டு 5 ன்னு சொல்லிட்டு. ஆமா சார். அப்படின்னா நான் இப்போ இந்த இதுல எல்ஸ்ல நான் வந்துட்டு இப்போ ஈக்குவல் டு 0ன்னு இங்க நான் செக் பண்ண முடியுங்களா எல்ஸ்ல? இல்ல, இந்த யூ ஹேவ் நோ ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கவுண்ட் அப்படிங்கிறது எப்போ காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்லி யுவர் கார்ட் வேல்யூ ரீச்சஸ் 0. ஆமா சார். கரெக்டா? ஸோ 0க்கு மட்டும் தான் இது வரணும். பட் யூ ஹேவ் ரீச் த மேக்ஸிமம் கார்ட் லிமிட் அப்படிங்கிறது எப்போ வரணும் அப்படின்னா இந்த 5 வந்தாதான் வரணும். அது வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிருது. ஆமா, இதுல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்னு நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னாலே இந்த எல்ஸுக்கு வந்துடும். கரெக்டா? ஆமா சார். ஆமா. ஓகேவா? அப்ப அது என்ன காமிச்சிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களோட கார்ட்டோட வேல்யூ 5 ரீச் ஆகிற வரைக்கும் யூ ஹேவ் நோட் ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கவுண்ட் அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்கும். ஆமா. ஸோ இந்த இடத்துல நீங்க எல்ஸ் யூஸ் பண்றது கரெக்டான லாஜிக் கிடையாது. ஏன்னா ஓகே, நீங்க எல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒன்னு இது இல்ல அது. ஓகே, அப்போ நீங்க 5 இல்ல இதுனா 5 கீழே என்ன வந்தாலும் இந்த எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகே, நான் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அப்பவும் வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. இந்த இதுல வந்துட்டு நான் NGல எல்ஸ் கண்டிஷன் இல்லாம ஈக்குவல் டு 0 போடுங்க. ஓகே, இத நான் காமெண்ட் போடுங்க. இது தூக்கி விடுங்க, மேல இருக்க அந்த எல்ஸ் எடுத்து விடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த இது 0ன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இது 0ன்னு இருக்குது இல்ல சார், அதனால வந்துட்டு வந்துருது டிஃபால்ட்டா. நான் இல்ல அங்க போங்க சொல்றேன். ஓகே, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்களேன். நீங்க மெசேஜை மாத்தி கொடுத்துருக்கீங்க பாருங்க, கீழே வாங்க. 0 இருக்கும்போது நோ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுக்குள்ள கொடுங்க. இப்போ நான் இது 0 இருக்குல்ல சார், அப்போ வந்துட்டு வந்துருது. இனிஷியலா வந்துட்டு வரக்கூடாதுல்ல? வரணும்ல. கார்ட் வேல்யூ 0 இருக்கும்போது யூ ஹேவ் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் தான காமிக்கணும். சரி சார். ஓகே, ஓகேவா? கார்ட் 0 அப்படினாலே அந்த இடத்துல நம்ம காமிக்க போறது வந்து உங்க கார்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். இனிஷியல் லோடிங்ல வந்துட்டு காட்டலாங்களா? காட்டலாம் 0 இருக்கும்போது காமிக்கலாம் நீங்க. சரி சார். ஓகே
ஓகேவா? ஓகே சார். ஓகே ஃபைன். ம். வேற எனி அதர்? ஓகே கைஸ், தேங்க் யூ. தேங்க்யூ சார். Yes, thank you.